கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிதான வணக்கங்களையும் என்னுடைய அன்பையும் செலுத்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு, இயேசு யார்? அவர் ஏன் இவ்வுலகத்திற்கு வர வேண்டும்? அவரை நான் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அவர் என்னிடம் எவ்வளவு அன்பு வைத்துள்ளார் என்பதனை குறித்து நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, இந்த கதையை கூறிவிட்டு நான் உங்களிடத்தில் இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார், அவர் நம்மேல் ஏன் அன்பு வைத்தார் என்பதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். ஒரு ஆடு மேய்க்கிற மேய்ப்பன் இருந்தான். அவனுக்கு சுமார் 150 ஆடுகளுக்கு மேலாக ஆடுகள் காணப்பட்டன. அவன் ஆடு மேய்க்க செல்லும் போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆடாக குறைந்து கொண்டு வந்து காணப்பட்டது. அவனுக்கு திடீரென்று ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது அவனுடைய உள்ளத்திலிருந்து. என்ன, டெய்லி ஒவ்வொரு ஆடாய் காணாம போகிறதே, இதற்கு என்ன காரணம் என்று அவன் தேடும் பொழுது அவனுக்கு அதற்குரிய காரணம் கிடைக்கவே இல்லை. ஏனென்றால் ஆடு முன்னாக சென்று கொண்டிருக்கும் போது இந்த மேய்ப்பன் பின்னாக சென்று கொண்டிருப்பான். அப்படி இருக்கும்போது நம்முடைய ஆடை யார் தூக்க முடியும் என்று இவனுக்குள் கேள்வி எழும்பிக் கொண்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் தன் உள்ளத்துக்குள்ளே அழுது கொண்டிருந்தான். ஏனென்றால் ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு நாளும் காணாம போய் கொண்டிருந்தால் பார்த்து கொள்ளுங்கள், ஒரு 20 நாளில் எத்தனை ஆடுகள் காணாம போயிருக்கும் பார்த்துங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆடு காணாம போயிட்டு இருக்கு. அப்ப 209 ஆடுகளுக்கு மேலாக ஆடுகள் அவனுக்கு காணப்படுது. அப்ப அவனுக்கு ஒவ்வொரு நாள் காணாம போய்கிட்டு இருக்கும் போது பார்த்துக்கோங்க, நிறைய ஆடு அவனுக்கு என்ன செய்யும், காணாம போய்கிட்டே இருக்கும். நிறைய ஆடுகள் அவன் இழந்துருவான். அவனுக்குள்ள ஒரு மன வேதனை, மன துக்கம் அவனுக்குள்ள காணப்பட்டது. அப்ப அவர் என்ன செய்தார்னா, அந்த ஆடு மேய்க்கிறவர் என்ன செஞ்சார்னா, சரி, நான் ஆடு வேடம் அணிந்து கொள்கிறேன். ஆடுகளை திருட வருகிறவன் மேய்ப்பனை கண்டாதானே பயந்து ஓடுவான், ஆடை கண்டால் பயப்பட மாட்டானே என்று எண்ணி அந்த மேய்ப்பன் ஆடு வேடம் அணிந்தார். அந்த மேய்ப்பன் மறுநாள் ஆடு மேய்ப்பதற்கு செல்வதற்கு முன்பாக தன்னை ஒரு ஆடு போன்று தன்னை மாற்றிக்கொண்டு அந்த வடிவில் ஆடுகளை மேய்த்து சென்றார். இப்பொழுது அவர் மேய்ப்பன் என்று இல்லாமல் ஒரு ஆடு போல காணப்படுகிறார். ஆனால் அந்த மேய்ப்பன் உண்மையான ஆடு கிடையாது, அவர் வேடம் அணிந்த ஒரு ஆடு. தன்னுடைய ஆடுகள் எப்படி காணாம போகிறது என்பதை கண்டுபிடிப்பதற்காக மட்டுமே ஆடு வேடம் அணிந்தார். இப்பொழுது இவ்வாறு சென்று கொண்டிருக்கும் போது அவருடைய கால்களில் கைகளில் கல், முள், கரடு முரடுகள் குத்தி அவருக்கு கையிலும் கால்களிலும் அந்த சதைகளிலும் ரத்தம் பீரிட்டு காணப்பட்டது. ஏன், எதற்காக அப்படி அவருக்கு காணப்பட்டது? தேவன் ஒவ்வொரு படைப்பையுமே அற்புதமாக படைத்துள்ளார். ஆடுகள் தங்களுடைய கால்களை வைத்து முட்களிலும் புதர்களிலும் மலைகளிலும் மேடுகளிலும் நடந்து சென்றாலும் அதற்கு வலிக்காது, காயமும் ஏற்படாது. ஆனால் மனிதனை ஆண்டவர் எவ்வாறு படைத்துள்ளார்? மிகவும் லகுவாக படைத்துள்ளார். அவனுடைய கால், கைகள் மிகவும் லகுவாக காணப்படும். அப்படிப்பட்ட மனிதன் ஆடு வேடம் அணிந்து அந்த காடுகளிலும் முள்களிலும் மலைகளிலும் மேடுகளிலும் நடந்து செல்ல 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 அவனுடைய கால்கள், கைகள், சதைகள் எல்லாம் ரத்தம் பீரிட்டு காணப்பட்டது. அவனுடைய அந்த ஆடு வேடம் அணிந்த அந்த தோல் போன்ற உடைகள் இருந்து வேர்வை அவனுடைய தாங்க முடியவில்லை. அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாலும் எப்படியாவது நம்முடைய ஆடை திருடுகிறவனை நான் கண்டே ஆவேன் என்ற நோக்கத்தில் அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆடு போல நடந்து கொண்டிருக்கிறான். திடீரென்று ஒரு வேலை ஏற்பட்டது.
அந்த திருடன், ஆடுகளை திருட வருகிறவன் அந்த திருடன் எதிர்கொண்டான். அப்பொழுது சுதாரித்து கொண்டு இந்த ஆடு மேய்க்கிறவன் தன்னை ஒரு ஆடு எவ்வாறு நடந்து செல்லும், ஒரு கூட்டத்தை விட்டு எவ்வாறு பிரிந்து சென்று தன்னுடைய இரையை உண்டு கொள்ளும், அதே வடிவில் இவனும் தன்னுடைய உணவை தேடுவது போல தனியாக பிரிந்து செல்லும் வேளையில் அந்த திருடன் ஆடு வடிவில் இருக்கும் அந்த மேய்ப்பனை ஆடு என்று நினைத்து தூக்க அந்த மேய்ப்பன் தன்னுடைய உடைகளை கிழித்து கொண்டு அந்த திருடனை பிடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிகிறது? மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் பரலோகத்தில் வீற்றிருக்கும் பொழுது இந்த உலகத்தில் காணப்படும் பிரச்சனைகள், இன்னல்கள், எல்லாம் பாவங்கள், அக்கிரமங்கள், தேவனுடைய கட்டளைகளை மீறி மனிதன் காணப்பட்டதனால் இதற்கு காரணம் என்ன, யார் என்று அறிந்து கொள்வதற்காக, அவற்றை அறிந்து அவனை முறியடிப்பதற்காகவும் அந்த திருடனை கொல்வதற்காகவே அவர் மனுஷகுமாரனாக இவ்வுலகத்தில் வெளிப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கடவுள் நம்மை மீட்பதற்காக, நம்மை காப்பதற்காக அவர் என்னவாக வந்தார்? மனிதன் என்னும் வேடம் அணிந்தவராய் மனிதனாக உலகத்தில் வெளிப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். புரிகிறதா? இந்த கதையிலிருந்து நீங்களே அறிந்து கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து இந்த பூமியில் வந்து நமக்காக பிக்கப்பட்டார். அந்த மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை, திருடனை காணும் அளவிற்கு நடந்து சென்று அவருடைய கால்கள், கைகள் கீறி கொண்டது போல தேவன் நமக்காக கல்வாரி சிலுவையில் அவருடைய விழா எலும்புகள் பிக்கப்பட்டது. அவருடைய சரீரம் உருள்வளைந்தா போனது. முள்முடி சூடப்பட்டார். கைகளில் ஆணி, கால்களில் ஆணி. எதற்காக? ரத்தம் சிந்தப்பட்டார். எதற்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார்? நமக்காக, நம்மீது அன்பு கொண்டதற்காக. நம்மை திருடுகிறவனை, நம்மை கொல்ல நினைக்கிறவனை, நம்மை திருடி நம்மை விற்க நினைக்கிறவனை, நம்மை திருடி நம்முடைய ஆசீர்வாதத்தை பறித்துக் கொள்கிறவனை கொல்வதற்காகவும் அவனை கண்டுபிடிப்பதற்காகவே பரிசுத்த ஆவியானவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் வெளிப்பட்டார். அல்லேலூயா. இதை விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லலாம். ஆமென். தேவன் உங்களோடு இருப்பாராக. தேவனுடைய கிருபையால் YRPF யூத் ரிவைவல் பிரேயர் ஃபெலோஷிப் மினிஸ்ட்ரி கர்த்தருடைய கிருபையால் 28 ஏப்ரல் 2024 தொடங்கப்பட்டது. இந்த குழுவானது வாலிபர்களை ஆண்டவருக்காக எழுப்புவதற்கும் இந்தியாவின் எழுப்புதலுக்காகவும் மட்டுமே தன்னுடைய நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது. இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் இங்கே காணும் முகவரியை அணுகும்படி கேட்டுக்கொள்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.